இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்காக 2 வகையான கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நீட்டு கத்திரிக்காயும் அதுக்கப்புறமா குண்டு கத்திரிக்காயும். இந்த நீட்டு கத்திரிக்காயோட நேம் தெரியல, இதனோட நேம் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதை இந்த மாதிரி காம்பு கட் பண்ணிவிட்டு 4 கீரலாவோ 3 கீரலாவோ போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா இது கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கீரலாக போடுறது பெஸ்ட்டு. எனக்கு இந்த பெரிய கத்தியில் ரொம்பவே டஃப்பாக இருந்தது கட் பண்ண. அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் உள்பக்கம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த குண்டு கத்திரிக்காய் இதையும் சேம் இந்த மாதிரி காம்பு கட் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கம் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டு எடுக்கணும். வெளிப்பக்கம் உள்பக்கம் எல்லாமே செக் பண்ணுறதுக்காக வெளியே சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் உள்ளே ஏதாவது சொத்தல் இருக்கா என்னன்னு சொல்லி 4 பக்கம் செக் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் போட்டு வைக்கணும். கத்திரிக்காய் பொறுத்தளவுக்கு தண்ணியில் போடணும், இல்லைனா கருப்பு கலரில் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 பெரிய சைஸ் வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி இது 3யும் நல்லா இதை வதக்கி கொடுத்துக்கணும். கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பதம் வர வரைக்குமே இது ஓரளவுக்கு வதக்கி முடிச்சுட்டு ஒரு குட்டி ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், கசகசா இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கணும். நம்ம இதுக்கு தக்காளி அதிகமாக ஆட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா புளி ஆட் பண்ணுறதுனால தக்காளியோட அளவு கம்மி பண்ணிக்கலாம். இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை இந்த அளவுக்கு வதங்கி முடித்ததுமே மசாலா ஆட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள். இது 3யும் நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு 2 பேட்சாக இன்றைக்கி கத்திரிக்காவை உப்பு போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஒரு நல்லா இப்படி லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் தண்ணியிலிருந்து எடுத்து தொடச்சி வச்சுட்டு இது குக் பண்ணணும். இல்லைன்னா தண்ணி தெறிக்கும், எண்ணெயும் தண்ணிக்கும் செட் ஆகாது இல்லையா, நம்ம மேலே எல்லாமே விழும். இது இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருது பெஸ்ட்டு. இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லாவே இதை ஃப்ரை பண்ணணும். இது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனாலே 50% குக் ஆகிடும். அதுக்கப்புறமா அது தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு அதே கடாயில் அதே எண்ணெய் போதுமானது. கடுகு போட்டு வெந்தயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை இது கூடவே ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி இந்த கத்திரிக்காயும் இது கூடவே ஆட் பண்ணி இதை லோ டு மீடியம் ஃப்ளேம் ஒரு 15 to 20 minutes நல்லா இது குக் பண்ணணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மூடி வச்சு கரெக்ட் டைமுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.